ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் பயப்படுவாங்க. செவ்வாய் தோஷம் உள்ளவருக்கு செவ்வாய் தோஷம் உள்ள பையன் தான் பார்க்கணும் அப்படின்னு பயந்துக்கிட்டு இருப்பாங்க சோதிடர்கள். அப்படி பார்த்து பயப்படாதீங்க. அவங்க சொல்கிறத அப்படியே நீங்கள் நம்பிடாதீங்க. செவ்வாய் தோஷம் ஒன்றும் உயிரை கொள்ளாது. உயிரை கொள்கிற அளவுக்கு அது பயப்படக்கூடிய ஒரு தோஷம் இல்லை. செவ்வாய் குறிப்பாக எங்கன்னா லக்கணத்தில் இருந்தால் 7ஆம் இடத்தை 8ஆம் இடத்தை பார்க்கும். ஏன்னா செவ்வாய்க்கு 4, 7, 8 பார்வை. அப்போ 7ஆம் இடத்தை பார்க்கும், 8ஆம் இடத்தை பார்க்கும். 7ஆம் இடம் களத்திர ஸ்தானம், கணவன் ஸ்தானம் அல்லது மனைவி ஸ்தானம். 8ஆம் இடம் மாங்கிலிய ஸ்தானம். இப்போ லக்கணம் 7, 8 இந்த 3 இடங்களை பாதிச்சிருது. அதே மாதிரி 2ஆம் இடத்துல இருந்தால் 8ஆம் இடத்தை பார்க்கும். அப்போ குடும்பஸ்தானம் மாங்கலிய ஸ்தானம் பாதிக்கப்படுது. 7ல் இருந்தால் லக்கணத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்க்கும். இது மாதிரி 1, 2, 7, 8ல் இருந்தாலும் அந்த இடங்களை பார்க்குறப்ப தான் அந்த செவ்வாய் திருமண தடையை தான் உருவாக்க முடியும். பெரிய அளவுக்கு உயிரை கொள்ளாது. புரியுங்களா? அதனால் செவ்வாய் தோஷத்தை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். அதுக்காக செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் தோஷம் உள்ள பையனை தான் பார்க்கணுங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு நீங்கள் பெருசாக அதை பற்றி வருத்தப்பட தேவையில்லை. அதாவது செவ்வாயை என்ன அப்படி செவ்வாய் தோஷம் எப்படி சொல்கிறாங்க? லக்கணத்துக்கோ ராசிக்கோ சில நேரங்களில் சுக்கிரனுக்கோ அந்த லக்கணம் இருக்கிற இடத்துலேருந்து அல்லது ராசி இருக்கக்கூடிய இடத்துலேருந்து அல்லது சுக்கிரன் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து 2, 4, 7, 8, 12ல் செவ்வாய் இருந்தால் அதை தோஷம்னு சொல்கிறோம். ஓகேங்களா? தோஷம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி தான் சொல்ல முடிச்சு. தோஷம்னு நம்ம சொல்லலை, நான் சொல்லலை. அவ்வாறு தோஷம் இருந்தால் அதுக்கு விதிவிலக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா உச்சம் பெற்றா ஆட்சி பெற்றா நீசம் பெற்றா கிடையாது. உச்சங்கிறப்ப என்ன மகர வீட்டில் இருந்தாலோ, நீசம்னா கடக வீட்டில் இருந்தாலோ, ஆட்சிங்கிறப்ப மேச விரிச்ச வீட்டில் இருந்தாலும் இல்லை. இந்த செவ்வாயை சனி குரு போன்ற வேறு ஏதாவது சுபக்கிரகங்கள் அல்லது பாவக்கிரகங்கள் எது பார்த்தாலும் இல்லை. இப்போ இதுலேயும் அடிபட்டு போயிடும். சில இதில் குருமனை ஏறினா இல்லைங்கிறான். அப்போ தனுசு மீனத்தில் இல்லை. ஏற்கனவே 4 வீடு, தனுசு மீனத்தில் ஏறினா இல்லைங்கிறது 6 வீடு. சிம்ம வீடு இருந்தாலும் இல்லைங்கிறாங்க. அப்போ 7 வீடு. அப்போ 7 வீட்டில் இது எங்கே இருந்தாலும் செவ்வாய் இருந்தால் தோஷம் இல்லை. ஏனே 5 வீடுகளை பற்றி சொல்கிறாங்க. இது பழைய நூல்களில் மூல நூல்களில் கூறப்பட்ட விஷயம். இது அப்படியே எடுத்துக்கிட்டால் நிச்சயம் அது தவறு தான். இப்போ நெருக்கி தான் 7 வீடு போயிடுச்சே. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும்னா எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்கணத்துக்கு இருந்தால் 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம். லக்கணம், 2ஆம் இடம் குடும்பம், 7ஆம் இடம் களத்திரம், மாங்கல்யம், 8ஆம் இடம். இந்த இடங்களோடு செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இந்த செவ்வாய் தோஷம் என்னென்னா திருமண தடையை தான் கொடுக்கும். காலதாமத திருமணத்தை கொடுக்கும். இல்லைன்னா ரோசம் உள்ள கோபம் உள்ள மனைவியை அமைச்சு கொடுக்கும். இப்போ இது போன்ற அமைப்புகள் இருக்கிறப்ப இதை சில நேரங்களில் சுபக்கிரகங்கள் பார்த்துட்டா, குரு பகவான், அதித்த புதன், சுக்கிரன் போன்ற சுபக்கிரகங்கள் பார்த்துட்டாக்கா அல்லது சேர்ந்துருந்தால் இது பலனும் மாறும். பொதுவாக இந்த செவ்வாய் தோஷம் இதுதான் ஒழிச்சு உயிரை கொள்கிற அளவுக்கு பயப்பட வேண்டிய ஒரு தோஷம் இல்லை. செவ்வாய் இருக்கிறவளுக்கு செவ்வாய் இருக்கிறவளை தான் பார்க்கணுங்கிறதெல்லாம் நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.